பாவக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் விட்டு பாவக்காய் வதக்கியாச்சு. இந்த பக்கம் சட்டியில் பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இந்த பக்கம் சாதமும் வடித்து வச்சாச்சு. இனிமேல் சாம்பார் வைக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். செடியிலேருந்து பொரிச்சதுனால நல்லா தாராளமாகவே போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பூண்டும் தக்காளியும் போட்டாச்சு. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் பொடியும் போட்டாச்சு. காயும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பருப்பையும் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி கெட்டி குழம்பா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்ற போகிறேன். தண்ணியை விட்டு மல்லித்தலையும் போட்டாச்சு. நான் புளி ஊற்றலை. நான் சாம்பாருக்கு புளி ஊற்றவே மாட்டேன். அது புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். தோசைக்கும் இது தான். அதனால் நான் புளி ஊற்ற மாட்டேன். சாம்பார் ரெடி.